கொரட்டை விடுதா? ராத்திரி பூரா தூங்க விடாம என்ன கொரட்டை? இன்னும் கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கா. நான் பல்ல தேய்ச்சிட்டு வந்துட்டேன். எங்க அம்மா வந்துச்சுன்னா ஆடன்னு ஆட போகுது. நேரம் காலத்துல எந்திப்பாளா எந்திக்க மாட்டா. எப்பா கோழிக்கு ஒரு சத்தம் கேட்டா நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேக்கு. 4 மணிக்கு முழிப்பு தட்டிடுது. இவ்வளவு எப்படிதான் வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்குற ஆளுவோ தெரியல. அம்மா வேற ஆரம்பிச்சுட்டு நிப்பாட்டாது. தெய்வம், ஏ தெய்வம், எழுப்பு. மணி 9 ஆயிட்டு. ஏ தெய்வம். சரிங்க சரிங்க சரிங்க. ஏங்க தூங்கி இருக்கிற கால்குள்ளே வந்து நிப்பியே. எங்க ரொம்ப அடிபட்டுட்டா? ஏடி மீதி மீதின்னு மிதிச்சுட்டு கேட்கிற கேள்வியா? ஏங்க தூங்கி எந்திரிச்ச உடனே தான் எனக்கு கண்ணு காலெல்லாம் தெரியாதுன்னு தெரியும்ல. காருக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கியே. ஏங்க கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு எழுப்ப கூடாதா? விடிய விடிய கொரட்டை விட்டு தூங்க விடாம பண்ணுன. இப்போ காலையில 2 மிதி வேற. உலகத்துல பொண்ணே கிடைக்கலன்னு இப்படி போய் விழுந்திருக்காம்ல. இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இன்னும் என்னென்னலாம் பாடுபடுத்தி எடுக்க போறாளுவோளோ தெரியல. நம்ம காலத்துலலாம் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு ராவ 12 மணி ஆகும் தூங்குறதுக்கு. இப்போ உள்ள விடுவோம். காலையில 12 மணிக்கு எந்திக்கா ராத்திரி 8 மணிக்கே போய் படுத்துக்கிறாளுவோ. மிச்ச வேலையெல்லாம் எவன் செய்யறது? இன்னும் சோறாக்கணும் கறியாக்கணும். பாத்திரமே கழுவாம கிடக்கு. ஒரு வேலை செய்யறது கிடையாது. எல்லா வேலையும் மாமியார் தரையில கட்டிட்டு நிம்மதியா இருக்காளுவோ. யார போய் குத்தம் சொல்ல? எல்லாம் என் நேரம். காலையிலே உங்க அம்மா ஆரம்பிச்சிட்டா. அசந்து போய் கொஞ்சம் தூங்கிட்டேன். அதுக்கு ஏன் இந்த பாடுபடுத்துறாவோ? போங்க காப்பியை போட்டு தாரேன். காப்பியில எங்க அம்மா போட்டு வச்சுட்டு அங்க பாத்திரம் குமிஞ்சு கிடக்கு. போய் கழுவு போ. இந்த வயசான காலத்துல அம்பட்டு பாத்திரத்தையும் நீதான் கழுவி பிறக்கறியாக்கும். ஏன் உன் மருமவக்காரி இன்னும் உறகிக்கிட்டு கிடக்காளா? சத்தம் கேட்டு எந்திக்கணும்ல. எந்திக்கிறது கிடையாது. அம்பட்டு பாத்திரத்தையும் சிங்கில நிறைச்சு வச்சுட்டு அவ போய் மல்லாக்க மறந்துட்டா. எப்படி வீடான வீட்டுல சுத்த பத்தம் ஒண்ணு கிடையாது. பாத்திரத்தை போட்டுட்டு எம்பிட்டு நேரம் இருக்க முடியும்? அதான் அவளத்தையும் நானே கழுவி பிறக்கிட்டேன். எல்லாம் நீ கொடுக்குற இடம். உன்னை யார் கழுவ சொன்னா? அவளு 7 மத்தியானம் வரைக்கும் உறங்குவாளுவோ. நீ கடந்து வேலையை செய்யணுமோ? எல்லாம் இவனை சொல்லணும். என்னமோ ஊர் உலகத்துல பொண்ணு கிடைக்காத மாதிரி போய் விழுந்தாமல. அதான் இப்ப ஏன் தலையில எல்லா வேலையும் கட்டிட்டு அவ ராசாத்தி மாதிரி நல்ல மல்லாக்க மலர்ந்து கிடக்கா. ஏம்மா என்னமோ இன்னைக்கு ஒரு நாள் அசந்து தூங்கிட்டா. எல்லா வேலையும் அவ தானம்மா பாக்குறா. ஏமா சத்தம் போடுற? ஆமால நல்ல ஆத்தால இப்பமே எதிர்த்து பேசு. கொண்டாட்டிக்காரி வந்து திமிர்லதான் இந்த பேச்சு பேசுற. ஏமா நீயும் சும்மா இருக்க மாட்டியா? எங்க அம்மாவை எதுக்கு தூண்டி தூண்டி விடுற? சும்மாவே என் பொண்டாட்டியை கண்டா எங்க அம்மாவுக்கு பிடிக்க மாட்டுக்கு. என்ன பேச்சு பேசுதா? என்னமோ நான் தான் உன்னை தூண்டி விடுற மாதிரில பேசுறான். பாத்தியா உன் மகன் பேசுற பேச்சு? இப்ப என்னத்த பிரச்சனை? லீவு நாள்னு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உடனே உங்க அக்காவை கூட்டி வச்சு இப்படி என்னை பத்தி ஆவலாதி சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ லீவு நாள் தான் தூங்கிட்டேன். இல்லைன்னா தூங்க மாட்டேன். பொம்பளைக்கு எப்படி தூக்கம் வருது? வீட்டுல 1008 வேலை கிடக்கு. துணி கிடக்கு, பாத்திரம் கிடக்கு, கழுவி பிறக்கணும், சோறாக்கணும், கறியாக்கணும். லீவு நாள்னா மல்லாக்க மலர்ந்து தூங்கிடலாம். அப்படித்தானே? இனிமே வேணும்னா தூங்கல போதுமா? மன்னிச்சிருங்க. எல்லாம் வைக்கிற இடத்துல வச்சிருக்கணும். இன்னைக்கு பேசி என்ன பிரயோஜனம்? கல்யாணம் முடியும் போதே மருமவளை கைக்குள்ள வைக்கணும். உனக்கு அதுக்கு துப்பு கிடையாது. எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு நீ செஞ்சா பின்ன இவ்வளவு இப்படிதான் சீவி சிங்காரிச்சு நிமிட்டிக்கிட்டு அலைவாளுவோ. வைக்கிற இடத்துல வைக்கணும். ஏன் மருமவா நான் நில்லு நான் நிப்பா, உட்காரு நான் உட்காருவா. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு அம்பட்டு வேலையும் செஞ்சு முடிச்சிட்டா. இவள மாதிரியா 10 மணி வரைக்கும் உறங்குவா. துணியை துவைச்சிட்டு வாங்கினா நீங்க இங்க வந்து உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? துணியை யார் தோப்பா? உங்க அப்பா நான் தோப்பா? நான் கல்யாணம் முடிச்சு வந்து புதுசுல நான் சொல்ல நீங்க மீற மாட்டீங்க. நான் நில்லு நான் நிப்பீங்க, நான் உட்காருனா உட்காருவீங்க. இப்போ எனக்கு இந்த கிழவி கூட சேர ஆரம்பிச்சல அணில இருந்து ஒரு வேலையும் வீட்டுல செய்யறது இல்ல. அங்க இருந்து இங்க வந்து உட்காந்து கதையை பேசி நேரத்தையா போக்கிக்கிட்டு இருக்கியே. ஒழுங்கு மரியாதையா சட்டு புட்டுன்னு துவைச்சிட்டு வந்தீங்கன்னா கஞ்சி கிடைக்கும். இல்ல அதுவும் கிடைக்காது. அடப்பு இதுக்குதான் இத்தனை பேச்சு பேசுனியா? என்னமோ மருமவளை கைக்குள்ள வச்சிருக்கேன். இதான் நீ கைக்குள்ள வச்சிருக்கிற லட்சணமா? அது வந்து இன்னைக்கு என்னமோ கோபத்துல இருக்கா. அதனால இப்படி பேசிட்டு போறா. மற்ற நாளெல்லாம் இப்படி பேச மாட்டா. நான் என்ன சொல்றேனோ அதை தான் கேட்பா. இங்க பாரு, இன்னும் உன் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் கிறுக்கச்சு இல்லை. ஏன் மருமவளாது ஏதாவது வேலை செய்தா? ஆனா உன் மருமவா ஒரு வேலையும் செய்யாம இப்படி உட்காந்துக்கிட்டு உன்னை வேலை ஏவிக்கிட்டு இருக்கா. நீ இங்க வந்து எனக்கு புத்தி பத்தி சொல்லியா? இல்ல அது வந்து துணியை துவை, அப்பதான் உனக்கு கஞ்சி கிடைக்கும். எனக்கு அப்படி இல்லை. என் மருமவா ஏதோ ஆக்கி போடுதா, அதையும் கெடுத்துறாத.
எனக்கு என்னத்துக்கு ஊர் பொல்லாப்பு, நான் வாரம் தாயி. நீ என்னமோ என்ன கொலகாரி மாதிரி அப்படி புருஷனை பொட்டாட்டியும் பாக்குறிய? வீட்டுல காலையில எந்திரிச்சு வேலை செய்யல, அத சொன்னேன். அது ஒரு குத்தமா? உங்களை இப்போ யாரு குத்தம் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். சரி சரி, சட்டுப்பட்டுனே போயிட்டு வா. நீ என்னல என்ன இங்கே நின்றுக்கிட்டு என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அம்மா இப்ப வந்து புரியுதா? உன் மருமவா வேலை செய்யறவளையும் நீ கெடுத்துறாத. அந்த கிழவி என்ன பேச்சு பேசிச்சு? அவ மருமவ வந்த உடனே எப்படி பம்மிக்கிட்டு இருக்கா தெரியுதா? இல்ல, மாமியா மருமவுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்காக நீ ஊடையில ஒன்னும் மூக்க நுழைக்க வேண்டாம். உன் வேலை ஏதோ அதை போய் பாரு. அதானே உடனே என்ன வரைட்டி முடிச்சிருவிய? அட பேதியில ஓவா, என்ன பேச்சு பேசுனா? மருமவ வந்த உடனே அப்படியே பம்மிக்கிட்டாளே. சரியான ஆளுதான். என்ன என் மருமவ கிட்ட மாட்டி விட்டு எனக்கு கஞ்சி கிடைக்காம வழிய பண்ணிடுவா போல இருக்க. தெய்வம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன தென்னு சொல்ற இருக்கேன். எங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது அது நிம்மதியா இருந்துச்சு. அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன். இப்போ எங்கேயும் நகர முடிய மாட்டுக்கு. என்ன செத்த நேரம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரதுக்கே மாமியா கறி எதுவும் சொல்லுவாளோன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்ன செய்யறது? கல்யாணம் முடிஞ்சா அப்படித்தான் இருக்கும். அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்க முடியுமா? என்னடி உன் மாமியா இன்னும் உன்னை பிடிக்காத மருமவளா தான் வச்சிருக்காளா என்ன? ஐயோ, அதை ஏன்க்கா கேட்குற? லீவு நாள்னு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். எப்பா காலங்காத்தால பாத்திரத்தை போட்டு உடச்சி வரத்து பார்த்தா அதுக்கு இந்த சின்ன மாமியார் அவ வேற வந்து நொய்யின்னு எதையாவது சொல்லி சண்டையை இழுத்து விடுதா. இன்னைக்கு என் வீட்டில் வந்து சண்டையை இழுத்து விட்டுட்டு என் மருமா மாதிரி வருமா, அவள் நான் நிற்பா, உட்காருவா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளே. அந்த நேரம் பார்த்து அவன் மருமாவ கறியை அங்கேருந்து வந்து ஒரு துணி போட்டிருந்த தூக்கி மூஞ்சில் எரியாத குறையா போட்டு, உன்னை துணியை துவைச்சிட்டு வானா இங்கே வந்து உட்காந்து குசும்பு பேசிகிட்டு இருக்கியா? ஒழுங்க மரியாதையை துவைச்சிட்டு வந்தா கஞ்சி, இல்லைனா உனக்கு அது கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போனாலே பார்க்கணும். என் மாமியா பேந்த முழிச்சிச்சு. சரியான நேரத்துல தான் வந்திருக்கா. இப்ப புரிஞ்சிருக்குமே உன் மாமியாளுக்கு நம்ம மருமவ பரவாயில்லன்னு. ஆமா, அப்புறம்தான் வெளியே விட்டுருக்கா, இல்லைன்னா விடுவாளா? எல்லாரும் இக்கரைக்கு அக்கறை பச்சையா தான் தெரியும். உன்ன மாதிரி ஒரு மருமவ கிடைக்கிறதுக்கு உன் மாமியா கறி கொடுத்து வச்சிருக்கணும். அவளுக்கு இத்தனை வருஷம் கல்யாணத்தை இழுத்தா, இப்ப மவனுக்கு கல்யாணம் ஆயிட்டேன்னு சந்தோஷமா இல்லாம வருத்தப்பட்டு உட்காந்துருக்காக்கும். ஆமாக்கா, கல்யாணம் வேண்டாம் என்னை கட்டி வைக்கக்கூடாதுன்னு நினச்சவளுக்கு எப்படி இருக்கும்? என்னை கட்டிக்கிட்டாரேன்னு இன்னும் தலையில் இடி இறங்கின மாதிரி தான் இருக்குது அவளுக்கு. என்னை கண்டாலே ஆக மாட்டுக்கு, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா. என்ன செய்ய சொல்கிற? சரிட்டி வீடு, குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும். என்ன செய்ய, எல்லாத்தையும் பொறுத்து தானே ஆகணும். ஆமாக்கா, இன்னும் எத்தனை நாள் இந்த பாடம் தெரியல. என் நாத்தனார் காரிய வந்தா அவளும் வேற உட்காந்துக்கிட்டு உசுரை வாங்குவாளுவோ. ஆனா உனா வாரத்துக்கு ஒருத்தி ஒடியாந்துருதா, இன்னொருத்தி 2 வாரத்துக்கு ஒருக்க ஒடியாந்துருதா. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு உசுரத்தான் வாங்கிக்கிட்டு இருக்காளுவோ. அட பாவமே, இது வேறையா? சின்னஞ்சிறுசுக்கு கல்யாணம் முடிச்சியே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற நேரத்துல இவ்வளவு வந்து ஊடையில உட்காந்துக்கிட்டானா எப்படி? எங்கக்கா நம்ம நிலைமை அவ்வளவுக்கு தெரியுது. அது மட்டுமா, ஆனா ஊனா என் ரூமுக்குள்ள வந்து கட்டிலில் படுத்துக்கிட்டு எந்திக்க மாட்டேக்கா. என்னன்னா மைனியோ ஒரே வெக்கையா இருக்கு, நீங்க உங்க ரூம்ல தானே ஏசி போட்டிருக்கிய, இங்கே தான் நல்ல குளுன்னு காத்து வருது, செத்த நேரம் படுத்து உறங்குதுன்னு சொல்லிட்டு 4 புறம் உறங்கிக்கிறா. இவர் லீவ் நாளில் உட்காந்தா கூட பேந்த முழிச்சுக்கிட்டு தங்கச்சிக்காரி உறங்குதாளேன்னு வெளியே உட்காந்துருக்காரு. என்ன செய்ய சொல்ற? அடப்பாவமே, இப்பதான் ஓ நிலைமை புரியுது. எங்க மைனியும் நாங்க இப்படித்தானே பாடா படுத்திருப்போம். உனக்காவது புரியுதே, நீ அது கொஞ்சம் பாடுதான் படுத்துவ. உன் அக்கா காரி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா படுத்துவா. சரி விடுடி, எங்களுக்கு அது வயசாகி போச்சு, பேரம் பேத்தி எடுத்தாச்சு. ஆனா நீ சின்னஞ்சிறுசுக, இந்த வயசுல சந்தோஷமா இருப்பியே. அவ்வளோ ஓடையில இங்க வந்து கிடந்தா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? உன் மாமியா கறிக்கு அறிவில்லை. ஆமா, அவளுக்கு அறிவு இருந்தா ஏன் இப்படி இருக்கா? என் புருஷன் செத்த நேரம் என்கிட்ட உட்காந்து பேசிட்டாலே அவளுக்கு பொறுக்க மாட்டுக்கு. உடனே பாத்திரத்தை போட்டு உடைக்கவும், அதை போட்டு உடைக்கவும், இதை போட்டு உடைக்கவும். என்னடா விரும்பின பொண்ணை கெட்டிக்கிட்டானே, பொண்டாட்டி பின்னாடி போயிடுவானேன்னு நினைக்கிறாளோ என்னமோ. நான் அப்படிப்பட்டவளாக்கா? ஆமாட்டி, நிறைய வீட்டுல இப்படித்தான் இருக்காங்க. என்ன செய்ய சொல்ற? மகனும் மருமவளும் சந்தோஷமா இருந்தா ஆத்தாளுக்கே பொறுக்க மாட்டுக்கு.
அது மருமகனும் மகளும் மட்டும் இருந்தா என்னன்னு கூட கேட்க மாட்டாவோ, அந்த பக்கம் போகவும் மாட்டாவோ. சந்தோஷமா இருக்கட்டும். என் மவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கான் வச்சிருக்கான்னு பெருமை பீத்து வாழ்வோம். என்ன செய்ய சொல்ற? நாமளும் நாளைக்கு மாமியார் ஆனா இப்படித்தான் இருப்போமோ என்னமோ தெரியல. இந்த குணம் நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னு இப்பவே நாளான்னு நினைச்சுக்கிறேன். ஆமாக்கா, ஒவ்வொருத்தரும் இப்படியே நினச்சிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. மருமவளும் சந்தோஷமா இருப்பா, நம்மளும் கரைச்சில்லாம சந்தோஷமா இருப்போம். தெய்வம், கவலைப்படாத. உன் நல்ல எண்ணத்துக்கு நீ நல்லா இருப்ப. ஆமா, என்ன இப்படி சொல்றியே? உன் புருஷன் இந்த பக்கம் வரவே இல்லையே. உன் பிள்ளையில கூடயா கூட்டிட்டு வரல? நாளைக்கு பேர் விடுவாவல, அப்ப வாரன் இருக்காரு. அவருக்கு அங்க வேலை கிடக்கு. என்ன செய்ய? நான் தான் இந்த பிள்ளையில கொஞ்சம் வளர்த்து விட்டுட்டு மைனிக்கு ஒத்தாசையா இருந்துட்டு போமேன்ட்டு இங்க இருக்கேன். எங்க மைனியும் என்ன போவாதங்கிறாவோ. எங்க மாமியா அன்னைக்கு கூட போன போட்டு கேட்டா, எப்ப வரப்பற அங்கேயே டேரா போட்டுட்டியா அண்ணன் விடே கதின்னு அப்படின்னா. ஆமாட்டி, நான் தான் இருக்க சொல்லியிருக்கேன். இந்த நித்யா பிள்ளைக்கு பிள்ளையில இன்னும் தூக்க வைக்க எதுவும் தெரிய மாட்டேக்கு. கழுத்தோட சேர்த்து தூக்க வேண்டியதா இருக்கு. இவ இருந்தானா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். கூட மாட பாத்துக்குவா. 2 பிள்ளைய வளர்க்கறதுனா ஒரே சமயத்துல அதுவும் பெரிய பாடுதானே. ஆமாக்கா, அதுவும் சரிதான். என்ன, அசோக்கு பேர் விடுறதுக்கு வருவானா மாட்டானா? கூப்பிடணும்னு நினைச்சியா இல்லையா? அவனை பத்தி பேசாத. ஆத்திரமா வருது. இப்படி இருப்பானா? எந்த அப்பனாது பிள்ளைய தூக்கி இப்படி பொண்டாட்டிக்கு தெரியாம குடுக்கறதுக்கு சம்மதிப்பானா? இவனுக்கு என்னத்துக்கு தான் புத்தி இப்படி போதோ தெரியல. ஆமாக்கா, அந்த பிள்ளையும் பாவம்தான். ஆனா என்ன செய்யறது? நித்யாவுக்கு தெரியாம அவன் இப்படி ஒரு முடிவெடுத்தது தப்பு தான். எனக்கு மட்டும் என்ன கொடூர மனசா என்ன? எனக்கும் மாலதியை நினைச்சா பாவமா தான் இருக்கு. அதுக்கு என்ன செய்யறது? இப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்காம இவன் தன்னை நினைச்ச மூப்புல இப்படி முடிவெடுத்தா ஆத்திரம் எப்படி வருது தெரியுமா? சரிக்கா, வீடு ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி சொல்லிட்டான். அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். அது உங்களுக்கு தெரியாம இப்படியெல்லாம் கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆமாடி, அவளுக்கும் நல்ல மனசுதான். அவ பாவம். அவளுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை நினைச்சா சில சமயம் எனக்கே ஏன் மேலேயே எரிச்சலா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னாலதான் அந்த பிள்ளை வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. இனி அது அவ ஒரு குழந்தை குட்டியா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சா இப்போ இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு வேதனையா தான் இருக்கு. உள்ளூர வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா யாருக்கிட்ட சொல்ல முடியும்? சரிக்கா, வீடு கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். கடவுள்கிட்ட வேண்டுவோம். நம்மளால அதான் முடியும். வேற என்ன செய்ய முடியும்? ஓ, ஆய் முகூர்த்தம். அவ குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கட்டும். சரிக்கா, வருத்தப்படாத. தெய்வம், நாங்க வீட்டுக்கு தான் போறோம். வா, இங்கே நின்று பேசிட்டு இருப்பியா? வீட்டுக்கு வா, உனக்கு என் கையால ஒரு கப் காபி போட்டு தரேன். ஏம்மா தாயே, நீ சொன்னதே போதும். நான் காப்பி குடிச்ச மாதிரி ஆயிட்டு. ஆமாடி, ரோட்லயே நின்று பேசிக்கிட்டு இருப்பியா? வா, வீட்டுக்கு வா. ஏன்? ஐயோ இல்லைக்கா, நான் இப்படியே போய் எங்கள் அம்மா ஒரு எட்டி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன். இல்லைன்னா என் மாமியா கறி அதுக்குள்ளேயும் அவரை போட்டு படுத்து எடுத்திருக்கும். அதே கறி எடுக்க போகிறேன்னாரு. எடுத்துட்டு வந்திருப்பாரு. போய் சமைக்கணும். சரி டி, கவலைப்படாம இரு, நல்லதே நடக்கும். சரிக்கா, அப்போ நான் வாரேன். நாங்களும் அந்த பக்கம் தானே போறோம், சேர்ந்து போவோம். சரிக்கா.